ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை பகல் 3:07 அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. அதாவது தை மாதம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான் காலண்டரில் போட்டிருப்பாங்க. திருக்கணிதப்படி 14ஆம் தேதியே பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் பண்ணிடுறாரு. சூரியன் மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம், உத்தராயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. அப்போது கடக ராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, சிவ ஆலயங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்த்திங்கன்னா தீப தானம் கொடுக்கறது. பொதுவாகவே தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண பிறப்பாக நம்ம கொண்டாடுவோம். சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாகக்கூடிய அந்த மாதம். அப்போ என்னென்னா வெளிச்சத்தை தான் தானம் பண்ணணும். நீங்கள் அப்போ விளக்க தானம் பண்ணலாம். உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு சிவன் கோவிலில் போயிட்டு நீங்கள் மண் தீபமோ அகல் தீபமோ அல்லது வெங்கலம் பித்தளை இதிலெல்லாம் தீபத்தை தானமாக கொடுக்கலாம். தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் சிவன் கோயிலில். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல, மின்சார பல்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இது மாதிரி செய்யும்போது என்னென்னா, இந்த ஒரு வருட காலம் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது விபத்து, இது மாதிரி கண்டங்கள் இருக்குது, அகால மரணங்கள் ஆகிறது, இந்த மாதிரி விபத்து கண்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது, சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடும் ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு வராது. இதை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சு பழகுங்க. அதாவது இந்த மாதிரி தானம் கொடுக்கறதுல உங்களால் என்ன முடியுதோ சக்திக்கு தகுந்தவாறு கொடுங்க, தவறுகள் கிடையாது. சரிங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதம் அதாவது இவ்வளோ நாளாங்க நீங்கள் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் நல்ல மனமகிழ்ச்சி, வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் விரும்புனீங்களோ அது எல்லாமே கிடைக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த மாதம். பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே கெட்ட விஷயங்கள் கிடையாது. அஷ்டம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது, எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நல்ல விஷயங்களாக உங்களுக்கு மாறப்போகுது. அதுக்கு இந்த தை மாதம் தான் முதல் சாட்சி. ஏன்னா இந்த தை மாதத்தில் உங்களுக்கு 2 கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருங்க? உங்களுக்கு யார்? செவ்வாய். அவர் தான் 10/5 கூடையவர். சரிங்களா? அவர் உச்ச பலம் பெறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்ச பலம் பெறாரு. அப்புறம் 11 நல்ல காசு வரணும் இல்லைங்களா? காசு பணம் வரக்கூடியதுக்கு யார் அதிபதினா உங்களுக்கு சுக்கிரன். அவர் தான் உங்களுக்கு 11 கூடையவரும் 4 கூடையவருங்க. அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதே மாதிரி புதனும் 7ஆம் இடத்துல. அதாவது 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குது. நிறைய மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிங்களோ அத்தனை விஷயமும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய காசு பணம் வரணுமா? வரும். நல்ல தொழிலை டெவலப் பண்ணணுமா? கட்டாயம் வரும். சரி, உத்தியோகத்தில் அதுவும் நல்லா வரும். என்ன எல்லாமே இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க. கேட்க நல்லாதேன்னு. உண்மையாலுமே நல்லது தான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, ஏற்றுக்குங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படியே நடக்கும். உண்மையாலுமே கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நல்ல அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இனிமேல் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரக சூழ்நிலைகள் நல்ல அமைப்பை பெற்று இருக்கனால அந்த 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குழப்பமாக இருக்கும். என்னடா அது அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க. இப்போ திடீர்னு கிரகங்களே வாங்க உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ப்ளஸ் பண்ணுறோம், உங்களுக்கு என்னெல்லாம் கேளுங்கும்போது அப்போ உங்களுக்கு பயம் வரும்ல, என்னடா இது நடக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பிரதிபலன், நல்ல அமைப்புகள் உங்களுக்கு வருது. கட்டாயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எப்பவும் போல் தெய்வத்துடைய துணையை நீங்கள் தேடிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கஷ்ட காலங்களில் மட்டும் கிடையாது, நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் தெய்வத்துடைய துணை கட்டாயம் நமக்கு தேவை. சரிங்க. தொழில் ரீதியாக எப்படி இருக்கும்? இந்த தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற மாதம். இந்த டைமில் தொழில் தொடங்கலாமான்னா கட்டாயம் தொழில் தொடங்கலாம். அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப் போடலாமா? பார்ட்னர்ஷிப் போட்டு புது தொழில் தொடங்கலாம். பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா இருக்கும், காசு பணம் இருக்காது, அதுக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானாக தேடி வருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல பாண்ட் ஷீட் போட்டு அக்ரிமெண்ட்லாம் நல்லா எழுதி
எழுதி புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும். தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும். இதெல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கவங்களுக்குலாம் இன்னும் அடுத்ததை டெவலப் பண்ணுறது, நல்ல வருமானம் வர்றது, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, உங்களை தேடி இவ்வளோ நாளாக எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக இருக்குது. இதற்காக நீங்கள் எந்த விஷயமும் தேடி அலைய வேண்டாம். உங்களை தேடியே வரும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். சரி, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது? 6 கூடையவர் உங்களுக்கு யார்? உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவர் யார்? குரு. அவர் வந்து என்னென்னா 9ஆம் அதிபதியும் ஆகி 12ல் இருக்கிறாரு. அப்போது உத்தியோகத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது. 12லேருந்து 6 சுய வீட்டையே பார்க்குறாரு. அப்போது தொழில் ரீதியாக மட்டும் கிடையாது, உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. திடீர்னு வெளிநாடு செல்லக்கூடியது, அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காசு பணம் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, படிப்பில் வந்து கவனங்கள் கட்டாயம் ஒரு இடத்துல குவிச்சு வைக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு 4 கூடையவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அது இல்லாமல் நிறைய கிரகங்களோடையே சேர்றாரு. அப்போ வந்து என்னென்னா மன மகிழ்ச்சியை தான் அதிகமாக எதிர்பார்க்கும். இது எப்படி எதிர்பார்க்கும் அப்படின்னா, இப்போ புக்கு எடுப்பீங்க, கரெக்டாக ரீல்ஸ் பார்க்க போயிடுவீங்க, இன்ஸ்டா போயிடுவீங்க, யூடியூப் போயிடுவீங்க, ஸ்டாம்ப் சாட்டை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் படிப்பில் இன்ட்ரெஸ்டே வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குருவும் இப்போ மறைஞ்சிருக்குது. அதே மாதிரி 4ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா படிப்பு அப்படிங்கும்போது என்னென்னா, ஐயோ நமக்கு படித்தா தானே லைஃப் அப்படின்னு நீங்களாக மாற்றிக்கிட்டு கொண்டு வந்தால் தான் உண்டு. ஏன்னா படிப்பில் கவனங்கள் போகாது. நீங்கள் கட்டாயம் வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. என்ன வழிபாடுன்னா, சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மூலிமா முன்னேறலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பை உணர்ந்து படிக்கணும். அதே மாதிரி இது வந்து ஹையர் எஜுகேஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குது. படிச்சுட்டு நல்ல ரேங்க் ஹோல்டராக வெளியில் வரதுக்கு உண்டானது. பிளேஸ்மெண்ட் விஷயங்களில் உங்களுக்கு கட்டாயம் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வரும். நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய சாதகமான அமைப்புகள். நீங்கள் ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4-5லையுமே உங்களை கூப்பிட்ருவாங்க. உங்களுக்கே நம்ப முடியாது, எனக்கா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சூஸ் த பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஸோ நல்ல வேலையை, உங்களுக்கு பிடிச்சமான வேலையை சூஸ் பண்ணி போய்க்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலையே நீங்கள் ஃபீலிங்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வரும். நீங்களே எதுலேயாவது இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறதுல போய் செட் ஆகிடுங்க. நல்ல அமைப்புகள். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் ராகு இருக்குது, கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் 12 கூடைய புதனும் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கூடையவரும் யார்? சுக்கிரனும், அது கூட செவ்வாயும் சேருது. இந்த கிரகச்சேர்க்கை காசு பணத்துக்கு நல்லது. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களோட போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். முக்கியமாக பூச நட்சத்திரக்காரர்கள், அதாவது ரொம்ப ஸ்பீடாக ஓட்டக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக ஓட்டுங்க. நீங்கள் கரெக்டாக போவீங்க. உங்கள் மேலே கடகராசிக்காரங்க மேக்சிமம் சட்டத்துக்கு புறம்பாக போக மாட்டாங்க. அவங்க வந்து ரூல்ஸ் படி தான் நடப்பீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க அப்படி நடக்கணும்ல. அதாவது சேலை மேலே முள்ளு பட்டாலும் முள்ளு மேலே சேலை பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக போனாலும் சரி, ஆப்போசிட்டில் வந்து விட்டவங்க உங்களுக்கு ஒரு சேதாரம் ஆனது தானே. அதனால் கவனமாக போங்கன்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. அதே மாதிரி வழிபாடு நல்ல வழிபாடாக பண்ணிக்கோங்க. ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி முருகன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா செவ்வாய் உச்சபலம் பெறுறாரு. அப்போ முருகன் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்ல அமைப்புகள் இருக்குது. தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். அதாவது வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது, சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாயாருடைய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேரும். அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கணவன் மனைவி திடீர்னு திருமணம், கடகராசிக்கெலாம் வந்து இந்த மாதம் கட்டாயம் திருமணம் நடக்கும். திருமணம் பேச்சு எடுத்தாலே டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நல்ல நிகழ்வுகள் நிறைய, சுப நிகழ்வுகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. அதாவது ஓவர் டாக்கு லூஸ் டாக்கை தவிர்த்தரணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி
கடகராசிக்காரங்க அனுசரித்து போயிடுவீங்க. நான் தப்பே உங்களை சொல்லலை. பொதுவாகவே ஓவர் அக்கறை அப்படிங்கும்போது அங்கே அந்த இடத்துல வந்து கூடுதல் அழுத்தங்கள் ஏற்பட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா என்ன பேசுகிறீங்கன்னு தன்னிலை உணராமல் பேசுனீங்கன்னா அது சண்டை சச்சரவோடு தான் முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் உச்சமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று பேசி நல்ல டைமை வந்து கெடுத்து விட்றாதீங்க. ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயும் அனுசரித்து செல்லணும். ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகல அப்படின்னா ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்து டிஷ்யூம் நடந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்க. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடும். ஒரு நல்ல காதல் தேடி வரும். காதல் ரீதியாக மன மகிழ்ச்சிகளை தரும். இவங்க தான் அப்படின்னு ஒரு செட் ஆகக்கூடிய விஷயங்கள். இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் என்னென்னலாம் விரும்புனீங்களோ அதையெல்லாம் தேடி வரதுக்குண்டானது. காதலிச்சது பேரண்ட்ஸ் வீட்டில் சம்மதிக்கலைனாலும் இந்த காலகட்டத்தில் சம்மதங்கள், ஆசீர்வாதங்கள், அனுகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. அதனால் கவலையே வேண்டாம். நிறைய மங்கள நிகழ்வுகள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடங்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமு. 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. தேவையில்லாமல் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறத தவிர்த்துருங்க. கேது 2ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவை தான் விரும்புவார் அவர். ஸோ நான் இவ்வளோ நாளாக அட்ஜஸ்ட் பண்ணி போனேனே அப்படியே இப்படியே நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு திறமைகள் இருக்குது, எல்லாமே நீங்கள் பண்ணீங்க தான். பட் ஆனால் இந்த காலங்களில் பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா குடும்ப ஸ்தானத்தில் கேது உட்கார்றது அவ்வளோ நல்லது கிடையாது. காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் தேடிக்கங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ரெகக்னைஸ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், அங்கீகாரங்கள் கிடைக்கும். இதிலே நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கணும். ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து பெரிய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கனால நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்வீங்க. அக்கறை எடுத்து அவங்களுக்காக கேர் எடுத்து செய்யும்போது அவங்களுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. குடும்பத்தை கெடுத்து விடுறதுக்குன்னே ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் தான் கேது. ஸோ கேது ஆட்டோமேட்டிக்காகவே போயிட்டாருன்னா அவங்களே தேடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு போவாங்க. அந்தளவுக்குலாம் நடந்துடும். ஸோ அதனால் இந்த டைமை தயவு செய்து விட்டுருங்க. அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் உண்டு, அலைச்சல்கள் உண்டு. உங்களுடைய ஹெல்த்தில் கட்டாயம் கவனம் தேவை. அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 குடையவர் வந்து குரு 12ஆம் இடத்துல இருக்கார். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர்த்துடைய தொடர்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், அவங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறது, அவங்களுடைய கண்ட்ரோல்களை நீங்கள் போகும்போது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் விரும்பின விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுல தேடி வரும். ஒரு பாராட்டு, அங்கீகாரம், விருதுகள் கிடைக்கிறது, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு கலெக்டர்கிட்டேயோ அல்லது முதலமைச்சர்கிட்டேயோ அவார்டு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கட்டாயம் நடக்கும். நீங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் தான். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. மக்கள்கிட்ட நேரடியாக போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க. திடீர்னு ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. மக்கள்கிட்ட இருந்து நல்ல அன்பும் ஆதரவும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் தானாக தேடி வரும். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ நல்ல அமைப்புகள். அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் செய்கிறது, மன மகிழ்ச்சி கொடுக்கறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போகிறது, அதாவது உங்களுடைய சினிமா துறையில் வந்து நல்ல டெவலப் ஆகிறது, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசியல்வாதிகள், கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தானாக தேடி வரும். வரதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து
எப்படி மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை நீங்கள் பல மடங்காக பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். மீடியா சப்போர்ட் கிடைக்கும், கட்சியோட ஆதரவுகள் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு மீடியா லைம்லைட்லேயே இருந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மக்கள் உங்களை ரொம்ப கிரேஸ் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்குது. சில பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து விலங்குகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறி உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறிடும். கடன் ரீதியாக என்ன கமிட்மெண்ட்லாம் இருந்தீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு ராஜயோக அமைப்புகள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்றைக்கி சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது.
அதை தவிர பார்த்தாலேனா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தாங்கன்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார், 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம். வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி. முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்கிறது.
எப்போவுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது. இந்த தை மாதம் 2026 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் உச்சம் பெற்று சூரியன் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 15/1/2026 அன்றைக்கி சுக்கிரனும் அங்கே வந்துடுறார். 4 கிரகங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று போய் சூரியனோடு சேர்ந்துருக்கிறது. பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் ரொம்பவும் என்ன சொல்கிறது, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. 2ஆம் இடத்துலையும் கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறது. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலை மாற்றங்கள் நிச்சயமாக வரும். வேலையில் ஏற்றங்கள் நிச்சயமாக வரும். இருக்கும் இடத்தை விட்டு மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய மேலதிகாரியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அதாவது 8ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்து இருக்கிறதும் 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதும் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய பொருட்களில் ரொம்பவும் கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போய் நிற்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. பண வரவு சற்று தாமதமாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 5ஆம் அதிபதி 5/10 அதிபதினு சொல்லவர் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் தொழிலில் அதாவது தொழிலில் பார்த்தீங்களேனால் கூட்டு தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருமானால் பணத்திற்கு சற்று முடை இருக்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் கையில் வரும் நினச்சிட்டு இருப்பீங்க, அது வரக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாமதமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் வரும், அதீதமான உடல் உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டமத்து சனி, கடைசியில் இன்னும் ஒரு மாதம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சற்று கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் சொந்த தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகமாக வரும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஆப்போசிட் செக்ஸில் இருக்கிறவர்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் வரும். அதாவது பெண்ணிற்கு ஆண் மூலியமாகவும் ஆணிற்கு பெண் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு 6ஆம் அதிபதி போய் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் சர்க்கரை அளவு, அது தவிர பிளட் ப்ரெஷர் அளவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. நிச்சயமாக சர்க்கரை அளவு கூடக்கூடிய வாய்ப்பு. லிவர் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 21/1/2026 23/1/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது, ஏனால்
அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்கோ. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கோ. அதனால் அதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த கடகராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.